வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் கம்பு தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பச்சரிசி புழுங்கல் அரிசி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் ரெண்டு பொருள் மட்டும் வச்சு செய்ய போகிறோம். கம்பு மாவும் உளுந்து சேர்த்து செய்யலாங்க. கம்பு நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கம்பில் புரோட்டீன் சத்து, அயரன் சத்து, ஃபைபர் சத்து இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்கிறதால கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும். அரிசியை விட கம்பில் பல மடங்கு நன்மைகள் அதிகம். இதுக்கு சைட் டிஷ் முருங்கைக்கீரை சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மெஷர்மெண்ட் உள்ள ஒரு கப்பில் 1.5 கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச கம்பு மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 1.5 கப்பு கம்பு மாவு எடுத்தால் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்து செஞ்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது உளுந்து 1 மணி நேரம் ஊறி இருக்குது. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை நம்ம கம்பு மாவில் சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தோசை நமக்கு செய்கிறது ரொம்பவே ஈஸி. கம்பு மாவு ரெடியாக அரைச்சி இருந்ததுன்னா அது கூட நம்ம உளுந்து 1 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் புளிச்சதுனாவே நமக்கு தோசை பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். 5 மணி நேரம் புளிக்கட்டும். இப்போது மாவு நல்லா ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துருக்கேன். நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 6-7 பூண்டு பல் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதை நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதை நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையில் நீங்கள் பொரியல் கூட்டு தான் செய்வீங்க. இந்த மாதிரி நீங்கள் தொக்கு செஞ்சு இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டுக்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்குனது எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சமாக விட்டு இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தோசை ரெடி பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. லைட்டாக டிஷ்யூ பேப்பர் தொடச்சிட்டு மாவு சேர்த்துக்கலாம். தோசை நல்லா ரோஸ்ட் மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். மெலிசை தேய்ச்சிக்கிறேன். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மொறுன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல கலர் வந்திருக்கு. நல்ல மொறுப்பாக இருக்குது. இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். இந்த மாவில் ஊத்தப்பமும் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ அடுத்த தோசையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதே அளவுகள் பயன்படுத்தி ராகி மாவுலேயும் செய்யலாம், சோள மாவுலேயும் செய்யலாங்க. எல்லாமே சூப்பராக வரும். இன்றைக்கி நாம் செஞ்ச இந்த முருங்கைக்கீரை சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.